ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட எனர்ஜி என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு கைடன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இது பைல் செலெக்ஷன். நான் 2 பைல் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பைல் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு வாங்க. பைல் 1 பைலுக்கு டிஸ்பிளே பண்ணுவேன். அண்ட் இது ஜென்ரல் ரீடிங். ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும், ஹீலிங் செஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ கொஞ்சம் டைம் எடுத்து பைல் செலக்ட் பண்ணிட்டு வாங்க. வெல்கம் பைல் 1. ஸோ பைல் 1 இப்போ உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி. நான் இடையில உங்களுக்கான நான் சைனும் கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் மூவ் ஆன் ஆகியிருக்கீங்க. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து விலகி போயிட்டீங்க. மனதளவில் விலகலை, இமோஷனலாக இன்னும் நீங்கள் உங்கள் பர்சனோட கனெக்ட் ஆகி தான் இருக்கீங்க. பட் ஃபிசிக்கலாக சரிங்களா, உங்கள் பர்சனை பார்க்கறது இல்லை, பேசுறது இல்லை, எனக்கு போதும், இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் செப்பரேஷனில் இருக்கீங்க. காயங்கள் அதிகமாக இருக்குது, நினைவுகள் அதிகமாக இருக்குது. ஒரு நல்ல குட் மெமரிஸ் இருக்குது, பேட் மெமரிஸ் ரெண்டுமே மாறி மாறி வந்துட்டு போகுது உங்களுக்குள்ள. பிரேக்கப், நோ கான்டாக்டில் இருக்கீங்க, ஒரு தெளிவு கிடைக்காம இருக்கீங்க. சரி, உங்கள் பர்சனோட எனர்ஜி. உங்கள் பர்சன் ரொம்ப ஈகோவில் இருக்காங்க, பயங்கர ஈகோ. இவங்க எப்படின்னா ஈகோ இருக்குது, அதே நேரத்தில் உங்களே ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, ரெண்டுமே. ஸோ இன்னும் அவங்க நினச்சி பார்க்குறாங்க பழைய விஷயங்களோட மெமரிஸ். நீங்கள் மட்டும் நினைக்கல, உங்கள் பர்சனுக்கும் அந்த நினைவுகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு பாஸ்டில் ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை அவங்க ஃபேமிலிலேயோ நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு வந்த ஒரு பர்சனாக இருப்பாங்க. அதனாலேயே இந்த அளவுக்கு இமோஷ்னலாக அவங்க யாருடைய கனெக்ட் ஆக பயப்படுற ஒரு பர்சனாக இருப்பாங்க. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ஈகோ அதிகமுள்ள ஒரு பர்சன், ரொம்ப பெரிய பொசிஷனில் இருப்பாங்க. அந்த மாதிரி தெரியுது. சைல்ட்ஹுட்ல அவங்க நிறைய காயங்கள் பார்த்த மாதிரி தெரியுது. சின்ன வயசுல காயங்கள் பார்த்த மாதிரி இருக்கு. இதுல நிறைய பேர் சின்ன வயசுல இருந்து, நீங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து பழகிட்டு அத்தை பொண்ணு, மாமா பையன், அந்த மாதிரி சம்திங் சரிங்களா. ரிலேட்டிவ்ல உங்க பர்சனா இருக்கலாம். அது அந்த ஞாபகங்கள் அதிகமா இருக்கு. சின்ன வயசுல இருந்தே உங்க 2 பேருக்குள்ள ஒரு அட்ராக்ஷன், ஒரு இன்ஃபாக்சுவேஷன் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிட்டு வந்துட்டு இருந்திருக்கும். அந்த மாதிரி தெரியுது. உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க. அதே நேரத்தில் உங்கள் பர்சனுக்கும் நிறைய ட்ராமாஸ் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அவ்வளோ ஈஸி சைல்டுன்னு சொல்ல முடியாது. நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு வந்த ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஓகே, உங்கள் பர்சனோட எனர்ஜி. இப்போ உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் 2 விதமாக இருக்குது. உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே அட்ராக்ஷன் இன்னும் இருக்குது, ஆக்ஷன் எடுத்தே ஆகணும், ஏதாவது உங்ககிட்ட வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சிம்மம் அதிகமாக இருக்காங்க, இப்போ அமைதியாக இருக்காங்க, நினைவுகளில் இருப்பாங்க. பட் கண்டிப்பாக கூடி சீக்கிரமே ஒரு மெசேஜ் எப்படியாவது. அவங்களுக்கு என்னன்னா, இப்போ ஏன் அது தடங்களாக இருக்குன்னா, அவங்க ஈகோ இப்போ அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்க ரொம்ப மிஸ் பண்ணனாலும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் மூவ் ஆன் ஆகி போயிருக்கீங்க. வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக வெளியில் விலகிட்டீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு எதிர்காலமும் கிடையாது, எந்த ஒரு சந்தோஷம் இல்லை, இது நடக்காத காரியம், அப்புறம் ஏன் நான் இதுல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு தேவையான சந்தோஷங்கள் கிடைக்க மாட்டேங்குது, இது எத்தனை நாள் நான் கொண்டு போயிட்டே இருக்கிறதுங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு மூவ் ஆன் ஆயிட்டீங்க, வெளியில வந்துட்டீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம், என் பர்சன் வேணாம். உங்களுக்கு உங்க பர்சனோட ஞாபகங்கள் இன்னுமே இருக்கு, ஆனா வேற வழி இல்லாம நீங்க விலகிட்டீங்க. ஆனா உங்க பர்சன் எப்படின்னா ஈகோவும் இருக்கு, அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு, ஏதாவது நான் பண்ணியே ஆகணும். இனி நான் என் பர்சனை நம்பிட்டு இருந்தா எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஸோ நான் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். சிம்மம் இங்க ரொம்ப அதிகமா இருக்கு சரிங்களா. கடகம், விருச்சகம், மீனம் அதிகமா இருக்கு, கடகம் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்களுமே எப்படி இருக்கீங்க அப்படின்னா, உங்க பர்சனை நோக்கி சரி என் பர்சன் வந்தா நான் லவ் கொடுக்க ரெடியா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. நீங்க கம்ப்ளீட்டா வெளியில போல, ஒரு வலியோட வேதனையோட நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே உங்க பர்சன் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி உங்க லைஃப்குள்ள நுழைஞ்சா நீங்க ஓகே அலோவ் பண்ணிடுவீங்க, அகைன் அலோவ் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கீங்க. இன்னும் உங்க பர்சன் மேல உங்களுக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருந்துகிட்டே தான் இருக்கு. உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை.
சரிங்களா? ஆனா, இன்னும் அதே லவ் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒண்ணு நீங்க இந்த பெர்சன் லவ் வந்து கொஞ்சம் உங்க பெர்சன் ஃபோர்ஸ் பண்ணி, கொஞ்சம் அழுது எமோஷனலா பிரேக் டவுன் ஆனா, நீங்க லவ்வ காமிச்சுருவீங்க. சரி நானும் உன்ன லவ் பண்றேன், உங்க கூடயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இல்லன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ரொம்ப காயம் குடுத்துருக்கு அப்படின்னா, உங்க லைஃப் பார்ட்னர் கூடயோ, இல்ல உங்களுக்கு வேற யாராவது தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, இல்ல ஒரு புது பெர்சன் உங்களுக்கு ப்ரப்போசல் வந்திருக்குன்னா, அவங்க கிட்ட நீங்க லவ் காமிக்கிறதுக்கு இப்ப தயாராயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். லவ் மேல உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. சரிங்களா? லவ் எப்பயுமே இருக்கும். ஏன்னா, நீங்க ஒரு ஃபெமினைன் எனர்ஜி. லவ் குடுத்து குடுத்து பழகுன ஒருத்தவங்க, உங்க பெர்சன் வாங்கியே பழகுனவங்க. ரொம்ப கண்ட்ரோல் பண்ற ஒரு கேரக்டர், ரொம்ப ஸ்டபர்ன், பிடிவாதம் அதிகமா இருக்கும். அவ்வளோ ஈஸியா இவங்க வந்து ஹார்ட்ல இருந்து வந்து முடிவு எடுத்துட்டு வர மாட்டாங்க. நீங்க 2 பேரும் எப்படி ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, நீங்க ஹார்ட்ல இருந்து உங்க லவ் வந்து குடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்க பெர்சன் மைண்ட், பிரைன் என்ன சொல்லுது? அத கேட்கிற ஒரு பெர்சனா இருப்பாங்க. சரிங்களா? நீங்க வந்து மனசுல இருந்து வந்து உங்களோட லவ் வந்து பியூரான லவ் குடுத்திருக்கீங்க. உங்க பெர்சன் ரொம்ப தெளிவா, கொஞ்சம் சுயநலமாவும், அவங்களுக்கு ஏத்த மாதிரி கம்ஃபோர்ட்டா உங்களுக்கு குடுக்க வேண்டிய லவ் குடுக்கறது, சடனா மறைஞ்சிடுறது, மறுபடியும் வர்றது, சடனா மறைஞ்சிடுறது, இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் உங்களுக்குள்ள போயிட்டுருக்கும். இப்ப நீங்க மூவ் ஆன் ஆனனால, அவங்க நெறையாவே வந்து கவலைப்படுறாங்க. நெறைய நெனச்சு பார்க்குறாங்க. நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நேரத்துல ஆக்ஷன் எடுக்காம போயிட்டனே! அப்படிங்கிற மாதிரியான ஒரு அகைன் இந்த கார்டு வருது. நான் கார்டு ஷஃபில் பண்ணும்போது வந்துச்சு. பாருங்க. இந்த 2 கார்டு வந்து என்ன சொல்லுதுன்னா, அ நீங்க வெளில போனது வந்து அவங்கனால ஒத்துக்க முடியல. அவங்கனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீ என்ன விட்டு போனது வந்து அ எனக்கு புடிக்கல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அ எனக்கு ஏன் இவ்ளோ வலி குடுத்துட்டு போன? பின்ன ஏன் என்கிட்ட இவ்ளோ லவ் காமிச்ச? நீ என்கிட்ட லவ் காமிக்காமயே இருந்திருக்கலாமே! உன்ன இப்ப நான் இவ்ளோ மிஸ் பண்றேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. உங்க மேல கோவம் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? நீங்க போனது வந்து அவங்களுக்கு வந்து விருப்பம் கிடையாது. ஆனா, இப்ப நெறைய பேர் வந்து உங்க பெர்சனும் நீங்களும் வந்து வேற வீடு கூட ஷிஃப்ட் பண்ணியிருக்கலாம். வேற சிட்டி போயிருந்திருக்கலாம். இல்ல வேற பிளேஸ் நீங்க வந்து ரீலொகேட் ஆன மாதிரி தெரியுது. உங்க பெர்சன் என்னதான் வந்து நீங்க உங்க மெமரீஸ்ல இருந்தாலும், ஐ மீன் நீங்க உங்களுக்கு எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் இருந்தாலும், இன்னும் உங்க பெர்சன நீங்க மறக்கல. சரிங்களா? மறக்க ட்ரை தான் பண்றீங்களே தவிர, உங்கனால முடியல. உங்களுக்கும் ஆன் அண்ட் ஆஃப் தான். உங்க பெர்சன் என்ன நெனைக்கிறாங்களோ அதே தான். ஆன் அண்ட் ஆஃப் இங்க நல்லாவே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. கும்பம் அதிகமா இருக்கு. எஸ். துலாம், மிதுனம், ஜெமினி, அக்வாரியஸ், லிப்ரா, உங்க பெர்சனோட எனர்ஜி. சரி. அவங்க வருவாங்க உங்ககிட்ட. நான் வருவாங்கன்னு சொல்லும்போதே ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ். கண்டிப்பா வருவாங்க. ஆக்ஷன் ஷியூரா எடுப்பாங்க. வாண்ட் நெறைய வருது. ஓகேங்களா? கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. உங்களுக்கு பயம் வேணாம். உங்ககிட்ட இன்னுமே வந்து அந்த பேஷன் அப்படியே தான் இருக்கு. கொஞ்சம் கூட கம்மி ஆகல. ஸோ நீங்க பயப்பட வேண்டாம். சரிங்களா? பட்டர்ஃப்ளை பார்க்குறீங்களான்னு பாருங்க. கார்டன் இருந்தா உங்களுக்கு இது ரெசனேட் ஆகும். உங்களுக்குரிய சைன் நான் குடுக்குறேன். சரிங்களா? கார்டன் இருந்தா இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அம் நீங்க வந்து வெயிட்டிங் எனர்ஜி நல்லாவே தெரியுது. வெயிட்டிங் எனர்ஜி தான். உங்க பெர்சன் வந்து வரவே மாட்டேங்கிறாங்க உங்ககிட்ட. எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுவே உங்களுக்கு வந்து வலி அதிகமா குடுக்குற மாரி இருக்கு. என்ன பண்றது? இங்க பாருங்க. உங்க பெர்சன் வந்து நான் வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்காம இருக்காங்க. நீங்க தான் வந்து கப்பு வந்து வச்சுட்டு இருக்கீங்க. லவ் குடுக்க ரெடியா இருக்கீங்க. ஆஃபர் பண்ண ரெடியா இருக்கீங்க. பட் உங்க பெர்சன் கொஞ்சம் கூட நகரல. பட் மனசுல வந்து அவ்ளோ வலி, வேதனை இருக்குதான். இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே. இது இந்த நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எத நோக்கி போறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். கிளாரிஃபை நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். வருவாங்க, சடனா டிஸப்பியர் ஆவாங்க. அப்படி ஒரு மாரி ஸ்டாக்னன்ட்டா போகும். எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. மறுபடியும் ஃபாஸ்ட் மறுபடியும் ஸ்டாக்னன்ட்டா போகும். அந்த மாதிரியா தான் உங்க ரிலேஷன்ஷிப் வந்து போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வருவாங்க. உங்களுக்கு டெத் கார்டு வந்திருக்கு. இதுல வந்து விருச்சகம் ரொம்ப அதிகமா இருக்கு. விருச்சகம் சரிங்களா? விருச்சகத்துக்கு ரீயூனியனுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அவங்க எதனால வந்து இவ்ளோ ஆக்ஷன் வந்து ஸ்லோவா எடுக்குறாங்க அப்படின்னா, பழைய விஷயங்கள் இருந்து நீங்களும் வெளில வரணும், அவங்களும் வெளில வரணும். நெறைய ஆர்க்யூ பண்ணிருக்கீங்க. நெறைய பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கு. சரிங்களா? இதுல என்னன்னா 2 பேருமே வந்து ஈக்குவலான லவ் காமிச்சிட்டு தான் இருந்திருக்கீங்க.
சரியா? உங்க பெர்சன் வந்து லவ் வாங்குனது மட்டும் கிடையாது, லவ் குடுக்கவும் செஞ்சிருக்காங்க. யூனிவர்ஸோட பிளெஸிங் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அதிகமா இருக்கு. பட்டர்ஃப்ளை, ரெயின்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சைனா இருக்கும். ஸோ உங்க பெர்சன் இப்ப கொஞ்சம் ஹீல் ஆயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ரெக்கவர் ஆகுறாங்க. கொஞ்சம் ஹீல் ஆகணும். ஐ மீன் நீங்க குடுத்த லவ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரணும். வெளியில வரணும் உங்களை மறக்குறாங்கன்னு நான் சொல்ல வரல. அந்த காயத்துல இருந்து வெளியில வர்றாங்க. சரிங்களா? உங்க பிளேஸ் வந்து இப்ப இன்னும் எம்ப்டியா தான் இருக்கு. அந்த இடத்த இன்னும் யாருமே ஃபில் பண்ணல. ஸோ அவங்க ஏன் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு விதமான முயற்சி எடுக்காம ஸ்லோவா இருக்காங்க அப்படின்னா, அதுக்கான காரணம் வந்து அவ்வளோ ஈஸியா வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ப டக்குன்னு இன்னும் வந்து ஒரு புது பிகினிங்ல கொண்டு போயிறக்கூடாது அப்படிங்கிற மாரி அதுல தெளிவா இருக்காங்க. சரியா? நம்பர் 4 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். 444 பார்க்குறீங்களான்னு பாருங்க. 4 இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். சரி. ஸோ ஒரு பிகினிங் வேணும் கண்டிப்பா. ஆனா, இந்த பிகினிங் வந்து ஒரு ஜென்யூனா இருக்கணும். லாங் டெர்ம்க்கு போகணும். பாதியில விட்டுட்டு வந்துறக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கு இப்ப. ஓவரால் சொல்லும்போது, ஒரு பெரிய பெரிய மாற்றம் வரதான் போகுது கண்டிப்பா. ஸ்ட்ராங்கான ஃபீலிங்ஸ் இருக்கு. ஹீல் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ப ஸ்டேபிளா கொண்டு போகணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா, அவங்களுக்கு நெறைய பொறுமை. சரிங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க நெனைக்கிறது, நான் ரொம்ப பொறுமையா தான் இருக்கணும். மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணணும். அதத்தான் நான் சொன்னேன். மெச்சூர்டா அத ஹேண்டில் பண்ணி கொண்டு போணும். அவ்வளோ ஈஸியா ஒரு விளையாட்டுத்தனமா கொண்டு போக முடியாது அப்படிங்கிற மாரி சிம்மம் ரொம்ப அதிகமா இருக்கு. சரிங்களா? நம்பர் 8, நம்பர் 4 இதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நம்பரா இருக்கும். கன்னி, மகரம், ரிஷபம் அதுவும் அதிகமா இருக்கு. சரிங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க உங்க கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கான ஐ மீன் உங்களுக்கு புடிச்ச மாரி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்ப வந்து அவங்க கண்ட்ரோல்ல எடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. பட் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு புடிச்ச மாரியான லைஃப் குடுக்க வருவாங்க. அதனால தான் யுனிவர்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ப அடுத்ததுக்கு கொண்டு போகாம அப்படியே நிறுத்தி வச்சிருக்கு. இந்த சைலன்ஸ் வந்து 2 பேருக்குமே ஒரு பெரிய பாடம். நெறைய விஷயங்கள சொல்லிக் கொடுக்கும். இந்த மிஸ் பண்றது, ஏன் இந்த பெர்சன மிஸ் பண்றோம்? இந்த பெர்சன் இல்லைன்னா லைஃப் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாதிரியான சில பாடங்கள் வந்து யுனிவர்ஸ் சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்க மேல செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா. பட் ஷூர் உங்க பெர்சன் வருவாங்க. வந்தாலும் உங்களுக்கு ஒரு லாங் டெர்ம் குடுக்க தான் வருவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய பெரிய மாற்றம் வந்து வரப்போகுது பைல் 1. இப்ப நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ் என்னன்னு நம்ம பாத்தரலாம். ஏஞ்சல் கைடன்ஸ் ட்ரூ லவ். ஸோ இந்த பெர்சன் உங்களுக்கு ஒரு ட்ரூ லவ் அப்படின்னு நீங்க நம்பலாம். இது ஒரு கன்ஃபர்மேஷன். ஓகே, ஏஞ்சலோட கைடன்ஸ் என்ன? ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட ஒரு அட்ராக்ஷன்ல வந்திருக்கலாம். பட் இப்ப வந்து இந்த மிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற ட்ரூ லவ் வந்து புரிய ஆரம்பிக்குது. தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. இனி இருக்காது. அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ தேர்ட் பார்ட்டி இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். ஓகே, ஏஞ்சல் கைடன்ஸ் உங்க சோல்மேட். சரிங்களா? ஜஸ்ட் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு யார் வேணுமோ அவங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. அதான் யுனிவர்ஸ் சொல்றாங்க. ப்ரே பண்ணுங்க, அஃபர்மேஷன் எடுங்க, ஜஸ்ட் எழுதுங்க. நிறைய யூடியூப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கு. சரிங்களா? விஷுவலைஸ் பண்ண பாருங்க. எஸ்பெஷலி காலையில் எந்திரிச்ச உடனே நீங்க வந்து நினைச்சு பார்க்கலாம். அந்த கொஞ்சம் தூக்க கலக்கத்துல இருக்கும் போது நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி. சரிங்களா? அப்போ ஒரு 2 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மெசேஜ் வர மாதிரி, கால் வர மாதிரி, இல்லை உங்க 2 பேரும் கல்யாணம் ஆகிற மாதிரி நீங்க என்ன விஷுவலைஸ் பண்ணி கண்டினியூவா பண்ணணும். அப்பதான் இது வந்து நடக்கும். ஸோ உங்க சோல்மேட் உங்களுக்கு பிடிச்சமான லைஃபை வந்து ரியாலிட்டிக்கு உங்களால கொண்டு வர முடியும். ஆனா நீங்க அதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் பண்ணணும். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அது வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் ரியாலிட்டியில. அஃபர்மேஷன் எடுங்க. ஸோ அது உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த கார்டு இன்னைக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி கார்டு மேனிஃபெஸ்ட் பண்ண சொல்லி யூனிவர்ஸே பண்ண சொல்லி நான் பார்க்கல. பட் ப்ரே பண்ணுங்க. ஜஸ்ட் கிராட்டிடியூடு, நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. அஃபர்மேஷன் கண்டிப்பா எழுதுங்க. நீங்க ஜஸ்ட் ஒரு கற்பனை பண்ணதான் அந்த விஷயம் உங்க ரியாலிட்டியில நடக்கும். பைல் 1 ஏஞ்சல் கைடன்ஸ். உங்களுக்கு சோல்மேட்டா வரணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். இந்த பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் தெரியுது. அது நல்லாவே தெரியாது. இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் உங்க 2 பேருக்குமே இருக்கு. சரிங்களா? உங்க பெர்சன் என்னதான் காயப்படுத்தினாலும் நீங்க ஏன் வந்து இந்த லவ்வை கொடுக்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னா, பாஸ்ட் லைஃப் பல ஜென்மங்களா நீங்க 2 பேரும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒன்னாவே இருந்த மாதிரி தான் தெரியுது.
சரிங்களா? அதுதான். அதனால தான் அகைன் உங்க 2 பேரையும் கொண்டு வரது, ஜஸ்ட் இந்த மாரி கர்மா ஃபேஸ் பண்ண வைக்கிறது, வழி குடுக்கறது, இது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கர்மாவ ஃபேஸ் பண்றீங்கன்னா, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாள் ஆக உங்க கர்மா கழிஞ்சுகிட்டு இருக்கு. சரியா? ஸோ இது பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப். உங்க 2 பேருக்குமே பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருக்கும் போதே, இந்த பெர்சன் எங்கேயோ பார்த்திருக்கேனே, இவங்க கிட்ட இவ்ளா ஒரு ஒரு புல் இருக்கே, ஒரு ஆத்மா வந்து அப்படி இழுக்கும் இல்லையா? அந்த மாரியான ஒரு ஃபீல் நான் பண்றேனே அப்படிங்கிற மாரி தான் உங்களுக்கு இருந்திருக்கும். மத்த யார்ட்டயும் இந்த மாரி ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங்ஸ் இருந்திருக்காது. ஸோ ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அன்ஃபோல்ட் நேச்சுரலி சிச்சுவேஷன வந்து விட்டுருங்க. அதுவா நேச்சுரலா என்ன நடக்குமோ அந்த ஃப்ளோல விட்டுருங்க. நீங்க எதையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. டிவைன் டைமிங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. பைல் 1 ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா, நெறையா பேரு வந்து சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கிற மாரியான ஒரு எனர்ஜில இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. ஸோ அந்த எனர்ஜிலருந்து வெளில வந்துருங்க. சரிங்களா? ஓகே. ஐ திங்க் உங்களுக்கு நான் சைன் குடுக்கணும் அப்டின்னா, ஒரு 3 கார்டு மட்டும் எடுத்து குடுக்குறேன். உங்களுக்கு இந்த பைல் ரெசனேட் ஆகுதான்னு பாருங்க. உங்களுக்கான சைன் நான் ஒரு சில சைன்ஸ் குடுக்குறேன். அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகுதான்னு தெரிஞ்சிரும். பாருங்களேன். ம். இந்த ரிலேஷன்ஷிப்பே வேணாம். 2 கார்டு வந்து கன்ஃபர்மேஷன் குடுக்குது. ஒருத்தர் வந்து மூவ் ஆன் ஆகி போயிருக்கீங்க. ஸ்ட்ராங்கா நீங்க ஒரு பெர்சன். மோஸ்ட்லி வந்து எனர்ஜிஸ் பார்க்கும்போது நீங்க தான் வந்து மூவ் ஆன் ஆகி போன மாதிரி தெரியுது. நம்பர் 8 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். 8 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 888, 444, 4 இதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நம்பரா இருக்கும். ஸோ இருக்கான்னு பாருங்க. நான் சொல்லியிருந்தேன், நீங்களும் கொஞ்சம் வெயிட்டிங் எனர்ஜில இருக்கிற மாரி தான் தெரியுதுன்ட்டு. இந்த பெர்சன் தான் வேணுங்கிற மாரி கொஞ்சம் கிரிப்பா புடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு பாருங்க. அந்த மாரி இருந்தா உங்களுக்கு இது ரெசனேட் ஆகும். 3 இம்பார்ட்டன்ட் நம்பரா இருக்கும். 38 ரொம்ப ஓவர் திங்க் பண்றீங்களான்னு பாருங்களேன். இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து உங்களால வெளியே வராம என்னென்னமோ யோசிக்கிறது. சரிங்களா? நடக்க போறது, நடக்காதது நீங்களா கற்பனை பண்ணிட்டு நிறைய யோசிக்கிறது. அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க. நீங்க சிம்மமா இருந்தாலும் இது ரெசனேட் ஆகும். இன்னைக்கு வந்து சிம்மம் வந்து அதிகமா இருக்கு. ஸோ நீங்க பாக்குற வியூவர்ஸும் சிம்மமா இருந்தா இது வந்து ரெசனேட் ஆகும். கடகம், விருச்சகம், மீனம் வந்து ரெசனேட் ஆகும். சிம்மம், தனுஷு, மேஷம் வந்து இங்க ரெசனேட் ஆகும். இன்னும் வந்து உங்களுக்கு அட்ராக்ஷன் இன்னுமே இருக்கு. இந்த பெர்சன்ட்டு இன்னும் அட்ராக்ஷன் இருக்கு, வெயிட்டிங் எனர்ஜி இருக்கு. இந்த பெர்சன் ஒரு ஜஸ்ட் ஆன் அண்ட் ஆஃப் தான். சரிங்களா? நீங்க வந்து ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்காக இந்த பெர்சன் கூட அந்த வெயிட்டிங் எனர்ஜி வந்து நல்லாவே தெரியுது. இந்த உங்களுக்கு ஒரு சைன் குடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த பெர்சன் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் நீங்க அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுவீங்க. சரிங்களா? நீங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவீங்க. அது மட்டும் கிடையாது. யுனிவர்ஸ் வந்து உங்கள இங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அதுவும் எனக்கு தெரியுது. யுனிவர்ஸ் வந்து சம்திங் உங்களுக்கு வந்து உங்க இன்ட்யூஷன் மூலமா ஏதோ புரிய வைக்குதுங்க. பார்த்தீங்கன்னா, இந்த லேடி வந்து இந்த லைன் இருக்கு இல்லையா? இத வந்து ஜஸ்ட் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்றாங்க தெரியுதா? அவங்க பிசிக்கலா வந்து எந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் யூஸ் பண்ணல. அவங்க மைண்ட் வச்சு, அவங்களோட மனசு அத வச்சு அந்த சிங்கத்த வந்து ரொம்ப அழகா கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ யுனிவர்ஸ் உங்களுக்கு உங்களோட மனச ரொம்ப அழகா கண்ட்ரோல் பண்ணுது. உங்களுக்கு ஏதோ சொல்ல வருது. உங்களுக்கு உள்ளுணர்வு மூலமா ஏதோ சொல்ல வருது. ஜஸ்ட் நீங்க ஓவர் திங்க் பண்றீங்க. அது எனக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் மூவ் ஆன் ஆன மாரி தான் தெரியுது. டே டைம்ல உங்களுக்கு இந்த பெர்சனோட ஞாபகம் அதிகம் வருதான்னு பாருங்க. மலை சார்ந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெசனேட் ஆகும். கடல் சார்ந்த இடம், மலை சார்ந்த இடம், வேற ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ் நீங்க போறீங்க அப்படின்னா வந்து லொகேஷன் மாறுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இந்த ஒரு 8 மாசத்துல 8 நாள்ல இருந்து 8 வாரம் 8 மாசத்துல நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து மூவ் ஆன் ஆகியிருக்கீங்க. 8 மந்த்ஸ் மேக்ஸிமம் மூவ் ஆன் ஆகியிருக்கீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கான சைன் சொல்லலாம். ஒயிட் கலர் ட்ரெஸ், ரெட் கலர் ட்ரெஸ் ரொம்ப முக்கியம். ரெட் கலர் ட்ரெஸ் அல்லது ரெட் கிரீன் காம்பினேஷன்ல நீங்க ட்ரெஸ் போட்டிருந்தாலும், ஒயிட்ல நீங்க ட்ரெஸ் போட்டிருந்தாலும் இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ரீசெண்டா இல்ல ஒயிட் கலர்ல ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். எஸ். இதெல்லாம் உங்களுக்கான சைன். இத தாண்டியும் உங்களுக்கு இந்த பைல் வந்து பார்க்கணும்னு இன்ட்யூட்டிவா தோணுச்சுன்னா, தாராளமா இந்த பைல நீங்க எடுத்துக்கலாம். ஸோ பைல் 1 இதுதான் உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா, மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பெர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் வேணும் அண்ட் ஹீலிங் செஷன் பத்தின டீட்டெயில்ஸ் வேணும்னா, டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். வெல்கம் பைல் 2. பைல் 2 நெறையா பேரு இந்த ரிலேஷன்ஷிப்ல மாட்டிட்டு இருக்கீங்க. கட்டி போட்ட மாதிரி. உங்களால எதுவுமே பண்ண முடியல. இதுலருந்து வெளில வர முடியல. சரியா? இத தாண்டி வேற ஒருத்தவங்கள உங்க வாழ்க்கையில நெனச்சு பார்க்க முடியாத மாரி, இந்த பெர்சனோட தாட்ஸ், இந்த பெர்சனோட எண்ணங்கள்ல வந்து கம்ப்ளீட்டா நீங்க மாட்டிட்டு இருக்கிற மாரி இருக்கு. இதுல நெறைய பேரு முருகன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முருகனோட பக்தை அந்த மாரி இருப்பீங்க. சரி.
இந்த மாற்றம் ஒரு 10 மாசத்துல, ரீசென்ட்டா ஒரு 10 மந்த்ஸ்ல உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிருக்கலாம். இல்ல உங்க பெர்சன் உங்க லைஃப்குள்ள வந்திருக்கலாம். 10 வாரத்துல இருந்து ஐ மீன் 2 மந்த்ஸ்ல இருந்து ஒரு 10 மந்த்ஸ் சடனா உங்க பெர்சன் உங்களை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கலாம். காமிச்ச லவ் கொடுக்காம இருந்திருந்திருக்கலாம். அதனால உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருக்கலாம். நிறைய பிரச்சனைகள் வந்து சரி. இப்போ உங்களுக்கு உங்க பெர்சனோட எனர்ஜி பார்த்துடலாம். இடையில வந்து உங்களோட எனர்ஜி நான் சொல்றேன். ஏஞ்சல் கைடன்ஸ் பார்த்துடலாம். பைல் 2 உங்க பெர்சன் நினைச்சுக்கோங்க. உங்க பெர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன? பைல் 2. ஓகே, ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது எடுத்தொன்னையும். சரியா? நம்பர் 4 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நம்பர் 13 13 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். 13 நம்பர் 4 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸ்கார்பியோ விருச்சகம் இருக்கு, இதில் அதிகமாக இருக்கு. ஆமாம். ஓகே, ஸோ ஒரு பிகினிங் இருக்கு. ஓகே, அது என்ன நம்ம பார்க்கலாம், கிளாரிஃபை பண்ணுவோம். பைல் 2 உங்களை நோக்கி தான் வராங்க. நீங்கள் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் பர்சனை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சன், ரொம்ப ஒரு ஜென்யூனான பர்சன். செக்ஷுவல் டிசைர் அதிகமாக இருக்குது. ஃபிசிக்கல் அட்ராக்ஷனிங் அதிகமாக இருக்குது உங்கள் மேலே, உங்கள் பர்சனுக்கு. அது உங்களுக்கு இருக்கலாம். யாரும் 2 பேருக்குமே வந்து அந்த ஃபிசிக்கல் டிசைர் வந்து அதிகமாக இருக்குது. அட்ராக்ஷன் வந்து இங்கே ரொம்ப ஹெவியாக இருக்குது. உங்ககிட்ட வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி வந்து அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. நீங்களுமே அப்படிதான். அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். சரிங்களா? இங்கே யாரோ ஒருத்தர் வந்து இன்னொருத்தவங்களை வந்து ஹெவியாக அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்களா? ஒன்று நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ணலாம், இல்லை அவங்க உங்களை அட்ராக்ட் பண்ணலாம். அவங்க வந்து உங்ககிட்ட காமிச்ச அந்த அன்பு, லவ், அவங்க கூட நீங்கள் ஒரு ஹெவன் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்க இல்லையா? அதனால தான் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக் ஆகியிருக்கீங்க. உங்களால் முடியல. சரிங்களா? உங்க பர்சன் வந்து ஒரு பெரிய மாற்றம், ஒரு ரொம்ப பெரிய மாற்றம் வரப்போகுது. ஒரு புது விதமான ஒரு எனர்ஜி, ஒரு புது விதமான எனர்ஜியில் நீங்கள் வேணும்னு கண்டிப்பாக வர்றதுக்கு அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நம்ம கிளியராக பார்க்கலாம். பைல் 2 பர்சனோட கரண்ட் எனர்ஜி. உங்களை அவ்வளோ சீக்கிரம்லாம் விட்டுற மாட்டாங்க. ஒரு பெரிய டிரான்சிஷன், அது நான் ஷியோராக சொல்ல முடியும். வேலை செய்கிற இடத்துல வந்து நீங்கள் மீட் பண்ணியிருந்திருக்கலாம். சரி, நம்ம பார்க்கலாம். இப்போ என்னன்னா, ஒருத்தர் லைஃப்ல வந்து இன்னொருத்தவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்கீங்க. அவங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அல்லது உங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு உங்க பர்சனுக்கு தெரியாது. அந்த மாதிரி வந்து ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து இந்த பழைய சைக்கிள் எல்லாமே முடிவுக்கு வருது. பைல் 2. ஏன்னா எடுத்தோடனே யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் தருது. சரிங்களா? அதுக்கு தான் நான் ஒரு கன்ஃபர்மேஷன். இன்னொன்று நான் என்ன சொன்னேன்னா, 13 நம்பர் 13 4 இதெல்லாம் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் நான் சொன்னது காரணம் அதுதான். ஸோ பழைய சுச்சுவேஷன் எல்லாமே முடிஞ்சு ஒரு புது விதமான ஒரு எப்படி அத்தியாயம் நம்ம சொல்லலாம். உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு புது எனர்ஜி ஷிஃப்ட் நடக்க போகுது. இது ஜஸ்ட் நீங்கள் செப்பரேஷன் எடுத்துக்காதீங்க. இது வந்து ஒரு டெம்பரரி செப்பரேஷன் தான். சரிங்களா? உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய பெரிய மாற்றம் வந்து வரப்போகுது. ஒரு பெரிய டிரான்சிஷன். நிறையா பேர் கல்யாணமாகி டிவோர்ஸ் ஆகி இருக்கிற பர்சன், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா அவங்க சேர்றதுக்கான அதில் வந்து ஒரு இப்போ டிவோர்ஸ் ஆனவங்களை வந்து நம்ம சொல்ல முடியாது நீங்கள் சேர போறீங்கன்ட்டு. பட் ஒரு உங்க ஹஸ்பண்டோ உங்க ஒய்ஃபோ வந்து இல்லை உங்க ரிலேஷன்ஷிப்ல உங்க பர்சனோ யாரா இருந்தாலும் கல்யாணத்துக்காக வெயிட் பண்றீங்க, இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு சேரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது ரொம்ப கூடிய சீக்கிரமே நடக்க போகுது. மேக்ஸிமம் 1 இயர் வரைக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் 1 இயர். அதுக்குள்ள வந்து ஒரு பெரிய மினிமம் வந்து 5 மந்த்ஸ் டு 1 இயர்ல வந்து உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், பெரிய பெரிய மாற்றம் இந்த ரிலேஷன்ஷிப்ல வரப்போகுது. இந்த ரிலேஷன்ஷிப்பை சீரியஸா வந்து எடுத்துக்க போறாங்க உங்க பர்சன். ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. கண்டிப்பாக ஒரு கமிட்மெண்ட் வேணும். இதை சரியான வழியில் வந்து நம்ம கொண்டு போகணும். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற தப்பான விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துகிட்டு வருவாங்க. இத்தனை நாள் ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பாங்க, ஒரு தெளிவு இல்லாமல் இருந்திருப்பாங்க. பட் இப்போ வந்து எதை நோக்கி வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை நோக்கி தான் வர்றாங்க. ஒரு நியூ எனர்ஜி ஷிஃப்ட், ஒரு பெரிய மாற்றம் நீங்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து இது யூனிவர்ஸோட கனெக்ஷன் தான், ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். நீங்க நிறைய பேருக்கு வந்து இதுல சோல்மேட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ட்வின் ஃப்ளேமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு
ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அது நல்லா ஸ்ட்ராங்காக தெரியுது. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பெஷலி பைல் டு உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து யூனிவர்ஸோட பிளஸிங் வந்து இங்கே அதிகமாகவே இருக்குது. ஆனால் இதில் என்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, ரெண்டு பேருமே அட்ராக்ட் ஆகுறீங்க, ரெண்டு பேருக்குமே மியூச்சுவலாக தான் எல்லாமே போகுது. ரெண்டு பேருமே லவ் வந்து ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்குது. ரெண்டு பேருமே மியூச்சுவலாக அட்ராக்ட் ஆகுறீங்க. ஃபிசிக்கல் டிசைர் இருக்குது, ஃபோக்கஸ் இருக்குது. நீங்கள் என்னதான் செப்பரேஷனில் இருந்தாலும் பேசாமல் இருந்தாலும் உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லும் உங்கள் பர்சன் மேலே இருக்குது, உங்கள் பர்சனோட ஃபோக்கஸ் ஃபுல்லும் உங்கள் மேல இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பை ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தீங்கன்னா மட்டும்தான் எடுத்துட்டு போக முடியும். அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரிதான் இருக்கு. அது உங்க பர்சனுக்குமே நல்லாவே தெரியுது. சரிங்களா? அதான் நான் சொன்னேன். இதுல வந்து நீங்க வேலை செய்யற இடத்துல வந்து நீங்க மீட் பண்ணியிருந்திருக்கலாம். அது வந்து இங்க வந்து நல்லாவே தெரியுது. ஸோ நீங்க பார்க்குற வியூவர்ஸ் நீங்க ரொம்ப தன்னம்பிக்கை அதிகமா இருக்கு. ரொம்ப நீங்க அட்ராக்ட் பண்றீங்க. எப்படி சொல்றது, ரொம்ப நீங்க ஒரு கிளாமரான ஒரு பர்சன், ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சன், ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்க பியூட்டி, சார்ம், அந்த ஃபிசிக்கல் அந்த அப்பியரன்ஸ், நீங்க போற ட்ரெஸ், உங்க ஸ்மைல், உங்க ஹேர் ஸ்டைல் எல்லாமே அவங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இங்க வந்து உங்களோட வேல்யூ வந்து நீங்க வந்து அதிகமாயிட்டே இருக்கு அவங்க முன்னாடி. இப்ப இந்த செப்பரேஷன்ல அதனாலதான் அவங்க வந்து உங்களை நோக்கி அவங்க ஈர்க்கிறதுக்கான மெயினான காரணம் அதுதான். இந்த ரெண்டு பேருக்குள்ளுமே வந்து மியூச்சுவலா தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப அட்ராக்ட் பண்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நீங்க போயிட்டு இருக்கீங்க. சரிங்களா? பட் உங்க பர்சன் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, இன்னும் வந்து அவர் எடுத்த முடிவுல வந்து நான் இப்படிதான் இருப்பேங்கிற மாதிரிதான் உங்ககிட்ட காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா அவங்க அவங்க மனசுல வந்து ஏதாவது இதுக்கு வந்து அடுத்த ஒரு மாற்றம் வரணும்னு ஆசை இருந்தாலும் உங்ககிட்ட எப்படி காமிப்பாங்க, ஜஸ்ட் ஒரு மாஸ்க் போட்டிருப்பாங்க. இல்ல நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாஸ்க், ஒரு தற்காப்பு மனநிலைன்னு சொல்லலாம். எப்பயுமே அவங்க டிஃபென்சிவான ஒரு விஷயத்துலதான் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நான் வந்து எந்த ஒரு ஐ திங்க் எஸ் ஆமா சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்றதுக்கு வந்து நான் இன்னும் தயாராகலை, என்னால ரிஸ்க்லாம் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு மாஸ்க் போட்டு உங்ககிட்ட இருந்தாலும் ஆள் மனசுல அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் பழைய மாதிரி கொண்டு போகணுங்கிறதுல வந்து அவங்களுக்கு ஆசை அதிகமாவே இருக்கு. சரிங்களா? இல்ல கன்னி, மகரம், ரிஷபம் வந்து அதிகமா இருக்கு. எல்லாமே இருக்கு. கன்னி, மகரம், ரிஷபம், விருச்சகம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. டாரஸ் இருக்கு, இங்க ரிஷபம் இருக்கு. சரிங்களா? ஓகே. உங்க பர்சன் உங்களை கவனிச்சுட்டே தான் இருக்காங்க. சரிங்களா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்க என்னதான் வந்து நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன், சேலஞ்சஸ்லாம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு பயங்கரமா கஷ்டமா இருக்கு, என்னால கொண்டு போக முடியலன்னு சொன்னாலும் இந்த ரெண்டு இதுவும் பாருங்களேன், யூனிவர்ஸ் அவங்க எந்த நிலைமைக்கு தள்ளும்னா எதையுமே எதிர்த்து நின்று உங்ககிட்ட வர நிலைமைக்கு அவங்களே தள்ளும். சரிங்களா? ரெண்டுலயுமே பாருங்களேன், அவங்க வந்து சண்டைக்கு போறதுக்கு வந்து தயாரா இருக்காங்க. உங்க வாழ்க்கையில ஏதாவது தேர்ட் பார்ட்டி, இல்ல உங்க பர்சன் வாழ்க்கையில தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் தடங்கலா இருக்குன்னா அதுக்கு அகைன்ஸ்டா போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா இதுல என்ன சொல்றோம்னா, எனர்ஜி வந்து உங்க பர்சனுக்கு வந்து ரொம்ப ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸ், மிக்ஸ்டு எனர்ஜி அந்த மாதிரிதான் தெரியுது. ஃபீலிங்ஸ் அதிகமா இருக்கு. ஆனா ரொம்ப எச்சரிக்கையா இருக்காங்க. சரிங்களா? அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா ரொம்ப எச்சரிக்கையா, நம்மள வந்து எந்த பிரச்சனை நமக்கு வந்துடக்கூடாதுன்னு அவங்கள தற்காத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அது என்ன சொல்லுவோம், தற்காப்பு மனநிலைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு டிஃபென்சிவ் மோட்ல தான் இருக்காங்க. சரிங்களா? அதுல இருந்து அதான் மிக்சடா தான். ஜஸ்ட் உங்ககிட்ட வரணும், ஆக்ஷன் எடுக்கணும், ஒரு கல்யாணம் பண்ணணும், உங்களை தேடி வரணும், உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்க எங்க வேற யார்கிட்டோடையுமே ஒரு அட்ராக்ஷன் வந்துருமோ, வேற யாரு கூடயுமே இந்த லவ் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னொன்னு சொல்றேன், அப்படியே வேற யாரும் லவ் வந்தாலும், மேரேஜ் லவ் அப்படின்னு வந்தாலும் அவங்களே எடுத்து நிக்கிறதுக்கு தயாரா ஆவாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கு. அவங்களே எடுத்து நிற்பாங்க. உங்க பர்சன் வந்து இன்னும் ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கே வரல. மிக்ஸ்டா தான் எல்லாமே பண்றாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மெதுவா தான் கொண்டு போகணுங்கிற அவங்க தெளிவா இருக்காங்க. உங்களை கான்டாக்ட் பண்ணணும், உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிறது தெரியுது. அதே நேரத்துல பொறுமையா தான் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. இவங்க எந்த மாதிரி மனநிலைக்கு போவாங்க அப்படின்னா, அதாவது உங்களை மிஸ் பண்ண நாள் ஆக ஆக என்ன நாள் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்றதுக்கு போவாங்க. உங்களை சோஷியல் மீடியாலையும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவும் சரி, இல்லை வேலை செய்யற இடத்துல உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இங்க எனக்கு எனர்ஜி மோஸ்ட்லி என்ன நான் ஃபீல் பண்றேன்னா, ரெண்டு பேருக்குமே ஒரு மியூச்சுவலா ரெண்டு பேருமே வந்து நீங்க கொண்டு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. லவ் பண்றது, அந்த மரியாதை வச்சிருக்கிறது, அது எல்லாமே வந்து மியூச்சுவலா தான் இருக்குது. அட்ராக்ஷன் இது எல்லாமே ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலா இருக்கு, ரெண்டு பேருக்குமே. சரிங்களா?
மேபி உங்க பர்சன் வந்து எஸ் நீங்க பாருங்க, நீங்க என்ன மாதிரியான பர்சன் தெரியுமா? நீங்க வந்து ஒரு வேர்ட்ஸ்ல நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன். நீங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த யுனிவர்ஸ்ல உங்கள மாரியான ஒரு கேரக்டர், உங்கள மாரியான ஒரு பெர்சனாலிட்டி பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர்ன்னு சொல்லலாம். நீங்க ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். நீங்க லைஃப்ல கிடைச்சீங்கன்னா போதும். அவங்க லைஃப்ல எல்லாமே கிடைச்ச மாதிரி, அந்த மாதிரியான ஒரு பெர்சன். அதனால தான் அவங்க வந்து ரிஸ்க் எடுக்கிற நிலைமைக்கு வந்து ஒரு வருவாங்க. சரிங்களா? இப்போ ஒரு மாஸ்க் போட்டு இல்ல நான் எதுவுமே பண்ணலைங்கிற மாரி இருக்கலாம். பட் கூடிய சீக்கிரமே அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருவாங்க. உங்க கூட உங்க ஃபேமிலி ஏன் இந்த ஃபேமிலினா இங்க பாருங்க. இந்த இந்த ஃபேமிலிக்கான கார்டு சுத்தியில இருக்கிறது ஃபுல்லுமே வந்து உங்களோட எனர்ஜி தான். ஃபெமினைன் எனர்ஜி கண்டிப்பா. நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஃபெமினைன் எனர்ஜி, ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஒரு உங்களை ரொம்ப அழகா நீங்க கொண்டு போவீங்க. சரிங்களா? இல்ல நிறைய பேர் பிரெக்னென்ட்டா இருக்கலாம். இல்ல புதுசா வந்து நீங்க ஏதாவது பிசினஸ் ஸ்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அதை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. உங்க growth அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய லவ் கொடுப்பீங்க, பணம் நிறைய கொடுப்பீங்க, லவ் நிறைய கொடுப்பீங்க, ரொம்ப அழகா இருப்பீங்க. ஒரு பிசினஸ் ஒரு கரியர்னு போயிட்டு அதுலயும் நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. நீங்க உங்க இதுல உங்க வேல்யூ தெரிஞ்சு இப்ப நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் அவங்க உங்ககிட்ட வந்தே ஆகணுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. சரிங்களா? உங்க பர்சன் அவங்க ஃபேமிலியை தேடி போயிருந்திருக்கலாம். இந்த மாதிரிதான் தெரியுது. இதுல நிறைய வந்து ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி இருக்கு பைல் 2ல. உங்க பர்சன் வந்து ஃபேமிலி கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்பா அம்மாவா இருக்கலாம், இல்ல அவங்க ஹஸ்பண்ட் அல்ல ஒய்ஃப், இல்ல ரொமான்டிக் பார்ட்னர், யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனாலதான் உங்க பர்சன் வந்து இப்ப வந்து அவங்க ஒரு கம்ஃபர்டபுளான நான் ஜோன்ல இருக்கேன், நான் எதுவுமே வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே வந்து அது பெரிய பெரிய தடையா இருக்கிறது மட்டும்தான். சரிங்களா? 10 ஆஃப் கப்ஸ் 10 பாக்குறீங்களான்னு பாருங்க. ரொம்ப டீப்பா வந்து உங்க கூட கனெக்ட் ஆயிருக்காங்க. இமோஷன்ஸ் வந்து ரொம்ப டீப்பா இருக்கு. லவ் வந்து அதிகமா இருக்கு. சரிங்களா? நீங்க கிடைச்சா மட்டும்தான் அவங்க லைஃப் கம்ப்ளீட் ஆகும். அதுல வந்து அவங்க தெளிவா இருக்காங்க. 10 வந்திருக்கு. பண விஷயத்திலயும் சரி, லவ் விஷயத்திலயும் சரி, எந்த ஒரு இதுலயுமே வந்து அவங்க நீங்க கிடைச்சா மட்டும்தான் என் லைஃப் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில இருக்காங்க. இப்போ உங்களோட எனர்ஜி நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். பைல் 2 வியூவர்ஸோட எனர்ஜி பாருங்க. 10 ஆஃப் கப்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மியூச்சுவலா இருக்கு, எல்லாமே மியூச்சுவலா இருக்கு உங்களுக்குள்ளன்ட்டு. இங்கேயும் பாருங்க 2 டெக்லையுமே 10 ஆஃப் கப்ஸ் 10 ஆஃப் கப்ஸ். ஸோ உங்க பர்சன் என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் இருக்கோ அதே ஃபீலிங்ஸ் தான் இதுல. நீங்களும் உங்க பர்சன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல தெரியாம நீங்க கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம், சீக்கிரட்டா கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம், இல்ல உங்களுக்கு குழந்தைகள் இருக்கலாம், ஒரு ஃபேமிலி, அந்த மாதிரியும் இங்க தெரியுது. கம்ப்ளீட்டா நீங்க உங்க பர்சனுக்காக வந்து கம்ப்ளீட்டா லவ் கொடுக்குறீங்க, ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்கு, சோல் கனெக்ஷன் அதிகமா இருக்கு, ஃபீலிங்ஸ் அதிகமா இருக்கு, மெமரிஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. 2 பேரும் எதிர்காலத்தை பத்தி ரொம்ப பேசியிருப்பீங்க. குழந்தைகள், புதுசா வீடு கட்டுறது, பிசினஸ் பண்றது, அந்த மாதிரி நீங்க பேசியிருக்கீங்க. 10 நம்பர் 10 வந்து இம்பார்ட்டண்டா இருக்கும். 10 பாத்தீங்கன்னா இந்த பைல் 2 வந்து உங்களுக்கு நல்லாவே ரெசனேட் ஆகும். உங்க பர்சன் உங்களை ரொம்ப கேர் எடுத்துக்கிறவங்க. ஓகே, இது சிம்மம் அதிகமா இருக்கு. நீங்க சிம்மம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரெசனேட் ஆகும். லவ் வந்து இங்க பாருங்களேன், இந்த 2 கப் பாருங்க. உங்களுக்கு தேவையானப்ப உங்க பர்சன் லவ் கொடுத்துருப்பாங்க, உங்க பர்சனுக்கு தேவையானப்ப நீங்க லவ் கொடுத்துருப்பீங்க. லவ் வந்து பேலன்ஸ்ட் ஆகுது, ஈக்குவலான லவ். சரிங்களா? ரொம்ப பொறுமை. நீங்க ரொம்ப பொறுமையான ஒரு பர்சன், ரொம்ப ரொம்ப பொறுமை. பேலன்ஸ்டா இப்ப வந்து கொண்டு போயிட்டு இருக்கீங்க. சரிங்களா? ஹீல் ஆகிட்டு இருக்கீங்க. அடுத்த லெவலுக்கு ஸ்பிரிச்சுவலா நீங்க வந்து ஒரு அவேக்கன் ஆகிறது, ஸ்பிரிச்சுவல் க்ரோத் பார்க்கறது, அந்த மாதிரி தெரியுது. ரெட் வந்து இம்பார்ட்டன்ட் கலரா இருக்கும். ரெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். உங்களுக்கு யூனிவர்ஸ் நல்லாவே கைட் பண்ணுது. பைல் 2 வியூவர்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். யூனிவர்ஸ் உங்களுக்கு நல்லா கைட் பண்ணுது. 24/7 ஒவ்வொரு மொமெண்ட்டும் உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்ல வருது, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஹீல் ஆகிறதுக்கு, ஏன்னா ஹார்ட் பிரேக் அதிகமா இருக்கு. ஹார்ட் பிரேக் ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கு. தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இங்க அதிகமா இருக்கு. சரிங்களா? உங்க பர்சனும் நீங்களும் நிறைய ஆர்கியூ பண்ணி ரீசெண்டா பிரிஞ்ச மாதிரி தெரியுது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில பிரிஞ்ச மாதிரி இருக்கு. பட் தேர்ட் பார்ட்டினால பிரிஞ்ச மாதிரி இருக்கு. இப்போ உங்க ரிலேஷன்ஷிப்ல பெரிய பிளாக்கேஜ், நீங்க ஏன் உங்க பர்சனை விட்டு பிரிஞ்சீங்க அப்படின்னு கேட்டா தேர்ட் பார்ட்டி மெயினான ரீசனா இருக்கும். இது உங்களுக்கான ஒரு தேர்ட் பார்ட்டி யாரா வேணாலும் இருக்கலாம். சரியா? அது ஒரு மெயினான ரீசனா இருக்கும். அண்ட் யூனிவர்ஸ் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. நீங்க ஓவர் திங்க் பண்றீங்க, உங்க தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுது, அது நல்லாவே தெரியுது. உங்க இன்ட்யூஷன் மூலமா உங்க தூக்கத்துல, உங்க ட்ரீம்ஸ்ல, இல்ல யாராவது ஒரு பர்சன் ஏதாவது சடனா வந்து உங்களுக்கு அட்வைஸ் மாதிரி கொடுக்கலாம், இல்ல படம் பார்க்கும்போது சடனா ஏதாவது உங்களுக்கு தெரியலாம், ஏதாவது ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கலாம், பாட்டுல ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. யூனிவர்ஸ் நிறைய சயின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ
யூனிவர்ஸ் உங்களை கம்ப்ளீட்டா இப்போ அது கண்ட்ரோலுக்கு எடுத்த மாதிரி தெரியுது. சரிங்களா? அது கொஞ்சம் பாருங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கான நான் சொல்ல வந்த எனர்ஜீஸ் அண்ட் சைன். இன்னும் சொல்லணும் அப்படின்னா கும்பம், மிதுனம் அண்ட் துலாம் அதிகமா இருக்கு. கடகம், விருச்சம், மீனம் இருக்கு. நீங்களா இருந்தா ஓகே. ஏஞ்சலோட கைடன்ஸ் பைல் 2. ஓகே, ஸோ உங்களுக்கான சோல்மேட் வர்றாங்க. எஸ், திஸ் இஸ் யுவர் சோல்மேட். சரிங்களா? இவங்க தான் உங்களுக்கு சோல்மேட். எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம், கவலை வேண்டாம். இவங்க கூட உங்களுக்கு லைஃப் அமைஞ்சிச்சுன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். அது யூனிவர்ஸ்ட்டு ஏஞ்சல்ஸ்லேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன். இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் தாராளமாக எஃபர்ட் போடலாம். இதனால் பியூர் லவ் 2 கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இவங்க தான் உங்கள் சோல்மேட், இவங்க தான் உங்கள் லவ். ஸோ நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணலாம், நிறையா லவ் பண்ணலாம். அன்கண்டிஷனல் லவ் பண்ணுங்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் லவ் பண்ணுங்கள். தாராளமாக இப்போ நீங்கள் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி உங்களே லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். உங்க வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆக்ஷன் எடுங்க. உங்களுக்கு கொடுக்காம உங்க பர்சனுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அவங்களும் அப்படிதான் பண்ணுவாங்க. ஸோ உங்க வேல்யூ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இட்ஸ் டைம் டு டிஸ்கனெக்ட் ஃப்ரம் த வேர்ல்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள், செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், செல்ஃப் லவ் பண்ணுங்கள். உங்களே நீங்கள் லவ் பண்ணுங்கள். உங்களுக்குரிய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் வெளியில் என்ன சொல்கிறாங்க, என்ன உங்களை பற்றி காசிப் பேசுகிறாங்களா, உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்களா, தயவுசெய்து அதிலெல்லாம் எதையுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அது தேவையில்லாத விஷயம். அவங்க ஒரு நிமிஷம் பேசிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அது உங்கள் எனர்ஜியை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ வெளியில் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாவது இருக்குது, பேட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து உங்களே அஃபெக்ட் பண்ணாமல் உங்களே வந்து அது அந்த அந்த தாக்கம் வந்து உங்க லைஃப்ல இருக்கக்கூடாது. சரிங்களா? அது உங்க ரிலேஷன்ஷிப், ஹெல்த், கரியர் எல்லாமே பாதிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவான ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வாங்க. அது மட்டும் இல்ல, உங்களை அனலைஸ் பண்ணுங்க. தனியா உங்க கூட சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா இப்போ யூனிவர்ஸும் உங்களுக்கு நிறைய சைன் கொடுக்குது. ஸோ உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வரும். அது என்னன்னு கவனிங்க. ஸோ பைல் 2 இதுதான் உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும், ஹீலிங் செஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.